இந்த இடத்துல வந்து களைக்கொல்லி அடிச்சிருக்காங்க. அது வந்து சப்பாத்தி கல்லி செடியிலயும் பட்டு, ஸோ அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள்ல இந்த செடியில வந்து நோவடிச்சு, அதுக்கப்புறம் இந்த கள்ளி செடி அழிஞ்சே போயிரும். இந்த மாரி நெறைய பக்கம் நானே பார்த்துருக்கேன். நெறைய இடங்கள்ல கள்ளி நோவு வந்துருது, இல்லைன்னா கிளீன் பண்ணி விட்டுறாங்க. இல்லைன்னா இந்த மாரி ஏதாவது களைக்கொல்லி அடிச்சு, கள்ளி இனங்களே அழிஞ்சிட்டு தான் இருக்கு. கள்ளிப்பழம் பறிக்க போன ஒரு இடத்துல, ஸோ இந்த மாரி ஒரு குட்டை இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதில ஒரு நீர் பறவை தண்ணிக்குள்ள மூழ்கி மூழ்கி எந்திரிச்சு எந்திரிச்சு போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகா நெறைய பறவைகள் இருந்துச்சு. இத பத்தி ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த இடத்துல டவர் அதிகமா இல்லாதனால, நம்மளுக்கு டவர் இஷ்யூ ஆயி வீடியோ வந்து கிளியரா இல்லாம போச்சு. ஸோ இந்த ஏரியாவெல்லாம் நல்லா ரசிச்சுட்டு இருக்கும்போது, அங்க வந்து நெறைய செடிகள் இருந்துச்சு. அங்க கரிசலாங்கண்ணி இருந்துச்சு. இது கரிசலாங்கண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலா கரிசலாங்கண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்துட்டேன். நெறைய இருந்துச்சு. அதில ஒரு அளவா ஒரு 10, 15 செடி இருக்கிற மாரி பறிச்சுட்டு வந்து வீட்ல நட்டும் வச்சுட்டேன். ஒரே திருப்தி தேடிட்டு இருந்த ஒரு பொருள் கிடைச்சிருச்சே!